அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த மாசி மாதத்தில் மிதுன ராசிக்கு அஷ்டம பாக்கியாதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பகையாளி எதிரி உச்ச பலத்துடன் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை நல்லது நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதம் கூட நல்லது நடக்கும். கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள், ஆடாத அருங்குத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்க வேண்டும் அப்படின்னு. மாசி மாதம் 30 நாட்களும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கண்ணாயிருங்க. மற்றது இறைவன் விட்ட வழி. இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தாலே போதும். இந்த மாதம் நல்லது நடக்கலனாலும் அடுத்த மாதம் நல்லது நடக்கும். மாசி மாதத்துடைய கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் புதன், சுக்கிரன், செவ்வாய், கும்பராசியில் சனி, சூரியன், மீன ராசியில் ராகு, மேச ராசியில் குரு, கன்னிராசியில் கேது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திர பகவான் மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மாசி மாதம் 30 நாட்களும் செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். மாசி மாதம் 24ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். மாசி மாதம் 7ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மாசி மாத சுப நாட்களை காணலாம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வாசல் கால் வைக்கலாம். அதுக்கெல்லாம் உகந்த மாதமாக மாசி மாதம் விளங்குகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்வதற்கு உகந்த நாள். மாசி மாதம் 2ஆம் தேதி லட்சுமி பூஜை செய்து கொள்ளுங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியனையும் பெருமாளையும் வழிபடும்போது பித்ருக்கள் தோஷம் நீங்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும். மாசி மாதம் 4ஆம் தேதி சூரியன் பிறந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதியை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். காலை சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை கும்பிடுவது மிக மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாளையும் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும். அம்பாள் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யவும். சிவனை தரிசனம் செய்யும் பொழுது சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகா சிவராத்திரியினுடைய பலாபலன்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மாசி மாதம் என்றாலே சுப முகூர்த்த நாட்கள் நிறைய வருகிறது. மாசி மாதம் என்றாலே மங்கள சுப நாட்கள், வீடு கிரக பிரவேசம், இப்படி எல்லா சுப விசேஷங்களையும் செய்து கொள்ளலாம். மாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியான புதன் மிதுன ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். முதல் 7 நாட்களுக்கு செவ்வாய் புதன் சுக்கிரன் கூட்டணி. மிதுன ராசி அன்பர்கள் பேச்சில் கவனம். நீங்கள் ஏதோ ஒன்று பேசி மற்றவர்கள் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்க போகிறாங்க. நாவடக்கம், வாயடக்கம் மிதுன ராசி என்பதற்கு மிக மிக முக்கியம். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேச வேண்டும். செவ்வாயுடன் புதன் கூட்டணி சேர்ந்தால் முரட்டுத்தனமாக நாம் ஒன்று பேசுவோம், எதிராளிக்கு கோபம் வந்துடும், சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். கடந்த 3 ஆண்டுகாலமாக அஷ்டமச்சனி, சனி பகவான் பார்வை கடுமையாக இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் மிதுன ராசி அன்பர்கள் சந்தித்தீர்கள். பண விஷயங்களில் கவனம்.
கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை கடப்பது நல்லது. செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள். கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படும். அப்புறம் அதுவே உங்களுக்கு தொந்தரவாக போயிடும். முகம், பற்கள் இப்படி பல்வலி வரும். ஒரு சிலர் பல்ல பிடுங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது எல்லா விஷயங்களிலும் மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் செல்ல வேண்டும். எதிராளி ஒரு வார்த்தை சேர்த்தி பேசினாலும், நீங்கள் பஜாரில் பேசினாலும் சரி, பொது இடங்களில் பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும் சரி, பெற்றோரிடம் பேசினாலும் சரி, கொஞ்சம் சரின்னு தலையாட்டிட்டு விட்டு கொடுத்து தான் போகணும். இந்த மாசி மாதத்தினுடைய கிரக பலம் மிதுன ராசிக்கு இதுதான் சொல்கிறது. ஏன்னா லாபாதிபதியாக செவ்வாய் பகவான் இருந்தாலும் மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான். தந்தை சொத்துக்கள் வழியாக இது வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதம் வாய்தா வாங்கிக்கிங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். செவ்வாய் பகவான் அஷ்டமத்திலே உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் வாங்கக்கூடிய நிலையும் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி இது காதல் மலரும். இளைஞர்களுக்கு காதல் மலரும். பெற்றோர்கள் பெரியோர்களிடம் சொல்லி காதல் திருமணம் செய்து கொள்ளலாம். அதை விட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும். மிதுன ராசி என்பர்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி செல்கிறது. பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை 11ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. குடும்ப பெரியோர்களால் இந்த மாசி மாதம் ஆதாயம் உண்டு. மாத கிரகமான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 9ஆவது வீட்டிலே பாக்கியாதிபதி சனி பகவானை அவருடைய ஒளியை மறைத்து அஸ்தங்கப்படுத்திவிட்டு சூரியன் மிக பலமாக பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள், இளைஞர்கள் பெற்றோர்களை விட்டு தந்தையை பிரிந்து உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ வேலை தொழில் விஷயமாக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு ஏற்படும். தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது அப்படின்னு தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை மிதுன ராசி அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா சூரியன் செவ்வாய் கூட்டணி இந்த மாசி மாதம் நிகழ்கிறது. பாக்கியாதிபதி சனி பகவான் பலமிழந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை சொத்துக்கள் வழியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் விட்டு பிடிப்பது நல்லது. சனி பகவானுடைய அஸ்தங்க பார்வையில் குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழாக்கள், கோயில் கட்டுமான பணிகளுக்கு மிதுன ராசி அன்பர்கள் உதவி செய்யுங்கள். பெரும்பாலும் கோயிலுக்கு உதவி செய்யும் பொழுது தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போயிடுச்சு அப்படின்னு சொல்வது போல் கோயில் காரியங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுது பெரும் பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி முன்னேற்றம் அடைந்து விடலாம். செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி என்பது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து கொண்டிருப்பவர்கள், பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும், பூ மகசூல் கொஞ்சம் கூடுதலாக வரும். விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு. கடன் பிரச்சனை கட்டுக்கடங்காமல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக அடுத்த மாதம் கொடுக்குறேங்க அப்படின்னு கொஞ்சம் தன்மையாக பணிவாக கடன்காரர்களிடம் பேசி சமாளித்து கொள்ளுங்கள். அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்கள் அவஸ்தை இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது நீங்கள் ஆய் ஓய்னு தைரியமாக வீரமாக செயல்பட்டிங்கன்னா காரியம் கட்டு போயிடும். நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்தால் கோச்சார கிரகங்களால் பெரிய அளவு பாதக பலன்கள் வராது. சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டு இருந்தார் என்றால் மிதுன ராசி அன்பர்கள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளும், சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும், அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனையும், இப்படி ஏதோ ஒரு வழியில் விரோதங்களை ஏற்படுத்திவிடும். மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமாக செயல்படுங்க.
4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே கேதுபன் அமர்ந்திருக்கிறார். இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் காடுகரை வாய்க்கா வயல்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். லாபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் லாபங்கள் உண்டு. பணப்பிரச்சனை இந்த மாதம் இல்லை. 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலையை விரிவுபடுத்தவே செய்வார். தொழில் வேலையிலும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பேச்சில் கவனமாக செயல்படுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் பொறுமையை கடைபிடிங்க. உங்களுக்கு இந்த மாசி மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.